அபிஷேக எண்ணெய்க்கான பரிமள வர்க்க பொருட்கள். அடுத்தது தூபத்திற்கான நறுமண பொருட்கள், ஏபோத்திலும் மார்பதக்கத்திலும் பதிக்கும் கோமேதக கற்கள், மற்ற மதிப்புள்ள ரத்தின கற்கள். இது எல்லாம் இந்த கற்கள் அப்படின்னு வருது இல்லையா, இதெல்லாம் ஒரே காரியத்தை அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்க்க போகிறோம். அந்த மேலே இருக்கல ஃபர்ஸ்ட் ஒன், அபிஷேக எண்ணெய்க்கான பரிமள வர்க்கம், தூபத்திற்கான நறுமண பொருட்கள். இதெல்லாம் வாசனை பொருட்கள் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. நறுமண பொருட்கள்னால் வாசனை. நீங்கள் பார்க்கலாம் நிறைய இந்த நம்ம வீட்டிலேயே முதல்லலாம் இந்த சாம்பிராணி போடுவோம். அது உங்களுக்கு அது இந்த நறுமண வாசனை வரும் போடும்போது, அது பார்த்துருப்பீங்க நறுமண பொருட்கள் அப்படின்னு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய டெம்பிள்ஸ் கோயில்கள்லையும் அதை பண்ணுறாங்க, நீங்கள் பார்த்துருக்கலாம். அதே போல் ஆசரிப்பு கூடாரத்தில் என்ன இருந்தது அப்படின்னா இந்த நறுமண பொருட்கள். அப்புறம் என்ன இருந்தது? பரிமள வர்க்கம். இப்போ இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அபிஷேக தைலத்துக்கு பரிமள வர்க்கம் அப்படின்னு இருக்கா? இதுக்கு முன்னாடி போன வாரம் என்ன பார்த்தோன்னு ஏதாவது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஞாபகம் இருக்கிறத சொல்லுங்கள் பார்ப்போம். சீத்தி மரம் பார்த்தோம். சீத்தி மரம் எதை அடையாளப்படுத்துன்னு சொல்லி பார்த்தோம்? முள். அப்போ நம்ம எதை பற்றி நினைக்க வேணான்னு சொன்னேன்? சாபம். முள் எதை அடையாளப்படுத்துகிறது? சாபத்தை. நம்ம சாபத்தை நினைக்க வேணாம். ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? தலையை சாய்த்து ஜீவனை விட்டார். எல்லாரும் ஜீவனை விட்ட பிறகுதான் என்ன பண்ணுவாங்க? தலையை சாய்ப்பார்கள். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தலையை சாய்த்து அப்புறம் என்ன பண்ணாரு? ஜீவனை விட்டார். அப்போ நம்ம சாபத்தை யார் மேலே பார்க்கணும்? யார் சிரசின் மேலே பார்க்கணும்? இயேசுவின் சிரசின் மேலே பார்த்தா போதும் அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது என்ன பார்த்தோம்? விளக்குக்கு எண்ணெய் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம்? பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளார வரும்பொழுது அக்கினி பாஷை அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. ஆதாம் எழுந்த உடனே பேசிய மனிதனாக இருந்தான், ஸ்பீக்கிங் பீயிங் அப்படின்னு பார்த்தோம். எழுந்த உடனே அவன் என்ன பண்ணான்? தேவனோடு பேசினான். அதே போல நம்ம மேலே ஆண்டவராகிய பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது நாமளும் என்ன பண்ணுறோம்? பேசுகிறோம். எந்த பாஷையில் பேசுகிறோம்? அக்கினி பாஷையில் பேசுகிறோம். அக்கினி பாஷையில் பேசுகிறவன் யாரோட பேசுகிறான்? தேவனோடு பேசுகிறான். தேவனோடு பேசும்போது எப்படி பேசுகிறோமா? ரகசியங்களை பேசுகிறோம், யாருக்கும் புரியாத வண்ணம். ஆனால் என் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அது என்னது? கண்டிப்பாக புரியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. இன்றைக்கி நம்ம கடைசியாக பார்க்க போகிற இது என்ன அப்படின்னா அபிஷேக தைலத்துக்கு பரிமள வர்க்கம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இது இந்த பரிமள வர்க்கம் நறுமண பொருட்கள் அப்படின்னா 5 வகை சேர்ந்தது தான் இந்த பரிமள வர்க்கம் அப்படின்னு. இந்த 5 என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். போடுங்க அடுத்த ஸ்லைடு. ஒன்று பார்த்தீங்கன்னா வெள்ளை போலம். ஒன்று என்னது? வெள்ளை போலம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வசம்பு. அடுத்தது லவங்கப்பட்டை. அடுத்தது கருவாப்பட்டை. அடுத்தது என்னது? ஒலிவ எண்ணெய். மொத்தம் எத்தனை இருக்குது? 5 இருக்குது. ஒன்று என்னது சொல்லுங்கள்? வெள்ளை போலம். ரெண்டாவது என்னது? வசம்பு. மூன்றாவது லவங்கப்பட்டை. அடுத்தது கருவாப்பட்டை. அடுத்தது ஒலிவ எண்ணெய். இது 5 சேர்ந்தது தான் என்னது? அபிஷேக தைலத்துக்கு பரிமள வர்க்கம். இதெல்லாம் தான் நறுமண பொருட்கள். இந்த 5 சேர்ந்தது தான் பரிமள வர்க்கம். இந்த 5ல் நம்ம ஒன்றை மட்டும் இன்னைக்கு பார்க்கலாம். என்ன அப்படின்னா நம்பர் 1 என்ன போட்டிருக்கிறதுல? வெள்ளை போலம். இந்த வெள்ளை போலம் அப்படின்றத இங்கிலீஷில் மிர் அப்படின்றோம். MYRRH அப்படின்னு அர்த்தம். இது எங்கே இருக்குது அப்படின்னா இஸ்ரவேல் தேசத்தில் மோரியா மலை இருக்கு இல்லையா, மோரியா மலை, அந்த மலை அடிவாரத்தில் இந்த மரம் இருக்கும். இந்த மரம் பார்த்திங்கன்னா ஒரு தேவாலயம், சாலமோன் கட்டின தேவாலயம் அங்கே தான் இருக்குது. அந்த சைடில் தான் இந்த மரம் வளருது. இந்த மரத்தினுடைய அடி, அதாவது எத்தனை அடி வளரும் அப்படின்னா 12லேருந்து 15 அடி. எத்தனை அடி வளரும்? 12லேருந்து 15 அடி. அதாவது இப்போ நம்ம வீட்டில் முருங்கை மரம் இருக்குது பாருங்கள், அந்த முருங்கை மரத்தை நம்ம வெட்டுறோம், தலைக்கிறதுக்காக பாதி வெட்டிடுவோம். அப்போ கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும், பார்த்துருப்பீங்க இல்லையா. ஒரு 12 அடின்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் அதுலேருந்து என்ன பண்ணும்? அது கிளை வரும், அதிலிருந்து அந்த இலையெல்லாம் வர ஆரம்பிக்கும், பார்த்துருப்பீங்க. அந்த அடி தான் இது இருக்கும். அந்த அளவுக்கு தான் இதனுடைய ஹைட் இருக்கும். இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா மர்மரம். மர்மரம் தமிழில் நம்ம எப்படி சொல்கிறோம்? மர்மரம். இதுக்கு பேர் என்ன? மர்மரம். அந்த மர்மரத்தை நான் காட்டுறேன் பாருங்கள், அது போடுங்க அந்த ஸ்லைடை. இதுதான் மர்மரம். இதுதான் என்னது? மர்மரம். இதுதான் எங்கே இருக்குது அப்படின்னா மோரியா மலையின் அடிவாரத்தில் இது காணப்படுது. இஸ்ரவேல் ஜனங்கள் வழக்கமாக என்ன பண்ணுவாங்கன்னா கூடார பண்டிகைகளை கொண்டாடுவார்கள். இந்த கூடார பண்டிகை கொண்டாடும் போது அவங்களுடைய வழக்கம் என்னன்னா நற்கனிகளை புசிக்க வேண்டும். எதை புசிக்க வேண்டும்?
நற்கனிகளை, அதாவது கனிகளை பறித்து புசிக்கணும். அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மலை அடிவாரத்தில் போய் இருக்கக்கூடிய மரங்களில் இருக்க கனிகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, பறிக்க ஆரம்பிப்பாங்க. என்னென்ன மரம் இருக்கும், ஒலிவ மரம் இருக்கும், அல்லது அத்தி மரம், இந்த மாதிரி இருக்கும். ஒவ்வொரு மரத்தினுடைய பழங்களையும் என்ன பண்ணுவாங்க, இவங்க பறிச்சுட்டு வந்து புசிக்கணும். அது அந்த கூடார பண்டிகையில் அவங்க செய்ய வேண்டிய ஒரு வழக்கமாக இருந்தது. அப்படி போகும்போது அவங்க ஒவ்வொரு தடவையும் இந்த மோரியா மலையின் அடிவாரத்தில் போய் இந்த பழங்களை எல்லாம் பறிக்கிறது வழக்கம். ஆனால் இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் இது ஒரு ஊமையாக சொல்லப்படுது. என்னென்னா, அந்த நிறைய அந்த மரங்கள் இருக்கிற இடத்துல என்ன பண்ணுவாங்க, போய் பறிக்கும் பொழுது ஒரு சிறிய பையன், யூத சிறுவன், இப்போ வந்து நம்ம சஞ்சய் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், யூத சிறுவன் என்ன பண்ணுறான், அங்கே போய் அந்த மலை அடிவாரத்தில் இருக்கிற எல்லாரும் பழங்களை பறிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி பறிச்சுட்டு இருக்கும்போது இந்த யூத சிறுவன் போய் என்ன பண்ணுறான், இந்த மரம் இருக்கு இல்லையா, இந்த மரம் பார்த்தீங்கன்னா அதில் பழமும் இருக்கும். எப்படின்னா நம்ம திராட்சை பழங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி பழங்கள் இருக்கும். இது வந்து காயில் காமிச்சிருக்குது இல்லையா, அது மாதிரி என்ன அழகான பழங்கள் இருக்கும். பார்க்குறதுக்கு இந்த மரமும் எப்படி இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும், சிறியதாக இருக்கும், அழகாக இருக்கும். இதை மரம்னு சொல்கிறத விட அவங்க எப்படி கணக்கிடுறாங்கன்னா செடி அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஏன்னா இதோடைய வளரக்கூடிய அளவு வந்து எப்படி இருக்குது, கம்மியாக இருக்குது. அப்புறம் இந்த யூத சிறுவன் போய் என்ன பண்ணுறான், எல்லாரும் பறிச்சுட்டு இருக்காங்களே அந்த பழங்களை, இந்த யூத சிறுவன் போய் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இந்த மரத்தினுடைய கனியை பறித்து கையில் வச்சுக்கிறான். அதை எடுக்கிறான், பறிக்கிறான். உடனே அந்த சிறுவனுடைய தகப்பன் பார்க்குறாரு. அவர் வேகமாக ஓடி வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவனுடைய கைகளில் இருந்த அந்த பழத்தை பார்த்துட்டு எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு, அவர் இதை பறிக்கக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி தட்டி விடுறாரு. அப்போ அந்த மரத்துக்கு ஒன்றுமே புரியலையா, ஏன் வந்து இப்படி எல்லா கனிகளையும் பறிக்கிறாங்களே, என்கிட்ட இருந்தும் கனிகள் இருந்தது தானே, அதை பறித்தாங்க, வந்தோன்னே எதுக்கு இவர் வேகமாக ஓடி வந்து இப்படி வந்து அதை தட்டி விடுறாரு, அவனுக்கு அவர் அந்த மரத்துக்கு புரியலையாம். அப்போ அவர் அந்த சிறுவனை பார்த்து சொன்னாராம், நீ இது பறிக்காத, இதை சாப்பிடவும் கூடாது, ஏனென்றால் இது மிகவும் எப்படி இருக்குமா, கசப்பானதாக இருக்கும். எப்படி இருக்குமா, கசப்பானதாக இருக்கும். கசப்புனா நாம் சொல்கிற கசப்பு கிடையாது. நம்ம சொல்கிற கசப்பு சாதாரணமாக அந்த நம்ம நார்மலாக நம்ம சாப்பிட்ற கசப்பு உள்ளதை நம்ம சாப்பிட முடியுமா, அதை விட இது எப்படி இருக்குமா, மிகவும் கசப்பானது. இந்த பழம் மட்டும் இல்லையா, இந்த மரத்தில் இருக்கக்கூடிய எல்லா அந்த பாகங்களும், பட்டைகள், அப்புறம் கிளைகள், இலைகள், இது எல்லாமே எப்படி தான் இருக்குமா, மிகவும் கசப்பு வாய்ந்ததாக இருக்குமா. அதனால் இந்த மரத்துக்கிட்ட போய் யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, பறிக்கவே மாட்டாங்களாம். இந்த சிறுவன் பறித்த உடனேயே அவர் தகப்பன் என்ன பண்ணுறாரு, அந்த கையில் இருக்கிற அந்த கனிகளை தட்டி விட்டுட்டு, நீ இதை பறிக்கக்கூடாது, இது மிகவும், அப்போ தான் இந்த மரத்துக்கு புரிஞ்சுதான், ஓஹோ அதனால தான் யாரும் என் பக்கத்தில் வரமாட்டேங்கிறாங்களோ, அதனால தான் யாரும் என்னுடைய கனிகளை என்ன பண்ணுறதில்ல, புசிக்கிறதில்ல, ஏன்னா நான் ரொம்ப கசப்பானதாக இருக்கிறதுனால. சரி, மனிதர்கள் தான் இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி இது என்ன படித்தான், பறவை இனங்களை கூப்பிட்டுச்சான். பறவை இனங்களை கூப்பிட்டு, நீங்கள் வந்து என்னுடைய கிளைகளில் உட்காரலாம், நீங்கள் என்னுடைய கனிகளை புசிக்கலாம்னா. அப்போ அந்த பறவை இனங்கள் சொன்னிச்சான், நாங்கள் எத்தனையோ கனிகளை என்ன பண்ணியிருக்கோம், சாப்பிட்ருக்கோம், நல்ல கனிகளை சாப்பிட்ருக்கோம், ருசியான கனிகளை சாப்பிட்ருக்கோம். ஆனால் இந்த கனி எப்படி இருக்குது, சாப்பிடவே முடியாத அளவுக்கு எப்படி இருக்குது, கசப்பு நிறைந்ததாக இருந்ததுன்னு சொல்லி பறவைகளும் என்ன பண்ணிச்சான், இந்த மரத்தை ஒதுக்கி வச்சுதான். அப்போ மனுஷங்களும் இந்த மரத்துக்கிட்ட வரலை, பறவையும் இந்த மரத்துக்கிட்ட வரலன்னொன்னே இந்த மரத்துக்கு ரொம்ப மனவேதனையாக போயிடுச்சான். உடனே இந்த மர்மரம் என்ன பண்ணிச்சான், உடனே தன்னை படைத்த தேவனிடம் நோக்கி கதற ஆரம்பித்ததான். என்னன்னு செஞ்சான், ஆண்டவரே என்னை நீங்கள் தானே படைச்சிங்க, எத்தனையோ மரங்களை நீங்கள் படைச்சிருக்கீங்க, எத்தனையோ கனிகளை நீங்கள் படைச்சிருக்கீங்க, ஒவ்வொரு கனிகளுக்கும் ஒவ்வொரு ருசிகளை கொடுத்துருக்கிறீங்க, ஒவ்வொரு கனிகளும் வித்தியாசமான நிறங்களில், அழகான நிறங்களில் எல்லாம் இருந்து, எல்லாரும் அதை போய் ஆசையாக பறிக்கிறாங்க, எல்லாரும் அது பக்கத்தில் போகிறாங்க, எல்லாரும் அதை ஆவலோடு என்ன பண்ணாங்க, அதை பறித்து சாப்பிடக்கூடிய சுவைமிக்கதாக இருக்குது. ஆனால் என்னுடைய இதில் மட்டும் என்ன பண்ணுறது இல்லை, யாரும் பக்கத்தில் வரதே இல்லை, நான் ரொம்ப கசப்பு மிகுந்தவனாக இருக்கிறேன், நான் என்ன கசப்பாக இருக்கிறதுனால என்ன பண்ணுறதில்ல, யாரும் என் பக்கத்திலேயே வரமாட்டேங்கிறாங்க. நீங்கள் தானே ஆண்டவரை என்னையும் நீங்கள் படைச்சிங்க, அப்போ மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர் மாதிரி என்னையும் என்ன பண்ணுங்க, மாற்றுங்க, என் கசப்பு தன்மை என்ன பண்ணுங்க, மாற்றி கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி என்ன பண்ணுச்சான், தேவனிடம் என்ன பண்ணுது, இது கதறினதாக ஒரு ஊமையாக இஸ்ரவேல் ஜனங்களில் சொல்லப்படுகிறது. இது அழுதுதான், ரொம்ப அழுது கதறி கேட்டுச்சா, என்னை எல்லாரும் வெறுக்கிறாங்க, என் பக்கத்தில் யாருமே வரதில்லை, ரொம்ப கசப்பாக இருக்கிறதுனால நான் ஒரு பிரயோஜனமற்றவனாக காணப்படுகிறேன், இன்னும் சொன்னால் தள்ளப்படுகிறவனாக காணப்படுகிறேன், ஒதுக்கப்படுகிறவனாக காணப்படுகிறேன்னு சொல்லி கதறி அழுதுச்சான். லிட்ரலாக சொல்ல போனால் இந்த மரம் என்ன பண்ணிச்சான், அழுதுதான். என்ன பண்ணிச்சான் மரம், அழுதுதான் தேவனிடமிருந்து. அப்போ தேவன் சொன்னார்னா வெயிட் பண்ணு, பி வெயிட்,
வெயிட் பண்ணுப்பா, உனக்கு ஒரு நேரம் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இந்த ஒதுக்கப்பட்ட அனுபவம் எப்படின்னா, ஒதுக்கப்பட்டவர்களுக்கு தான் அதனுடைய வலியும் வேதனையும் தெரியும். அநேக நேரங்களில் நாம் கூட மற்றவர்களால் ஒதுக்கப்படுவர்களாக இருப்போம், மற்றவர்களாக புறக்கணிக்கப்படுவர்களாக இருப்போம். மற்றவங்க நம்மளுடைய நண்பர்களால், உறவினர்களால், இல்லை நம்ம செய்கிற வேலை செய்கிற இடங்களிலே அல்லது மற்ற எந்த சூழ்நிலைனாலும் நம்ம என்ன பண்ணவர்களாக இருப்போம்னா, ஒதுக்கப்பட்டவர்களாய், நிராகரிக்கப்பட்டவர்களாய் அல்லது வேண்டாம் என்று புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருப்போம். அந்த நேரத்தில் நாம் கூட என்ன பண்ணியிருப்போம், ஆண்டவரே நீங்கள் தானே என்னையும் படைச்சிங்க, என்னையே எல்லாரும் ஒதுக்குறாங்க, என்னையே யாரும் நேசிக்கிறது இல்லை, என்னையே என்னை புறக்கணிக்க வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கதறி இருப்போம், ஆண்டவர்கிட்ட கதறி கேட்டிருப்போம். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணியிருப்பாரு, பி வெயிட்னு சொல்லி நம்மளுக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்துருப்பார். என்ன கொடுத்துருப்பாரு, வாக்கு தத்தங்களை. ஆண்டவரே அந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறும் நிறைவேறும் நிறைவேறும், இப்போ நிறைவேறும், அப்போ நிறைவேறிடும், இன்னும் கொஞ்ச நாள் நிறைவேறணும்னு சொல்லி நம்ம அதிக நாட்கள் என்ன பண்ணியிருப்போம், அதை குறித்து வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி, ஆண்டவரே எப்போ ஆண்டவரே எனக்கு என்னுடைய வாக்கு தத்தம் நிறைவேறும், ஏன் என்னை அழைத்தவர் நீர் தானே ஆண்டவரே, என்னை நீங்கள் தானே ஆண்டவரே படைச்சிங்க, அப்படி இருக்கும்போது எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்தை நீங்கள் எப்போ ஆண்டவரை நிறைவேற்ற முடியும்னு சொல்லி நாமளும் அநேக நேரம் இந்த மர்மரத்தை போல எப்படி இருந்திருப்போம், கதறினவர்களாக இருப்போம், நம்மளுடைய கண்ணீர் வெளிப்பட்டு இருக்கிறோம். அப்படிதான் இந்த மர்மரமும் ஆண்டவர்கிட்ட சொன்னிச்சான், வாக்கு தத்தத்தை கொடுத்தீங்களே, என்னை சீக்கிரமாய் என்னுடைய இந்த கசப்பின் நிலைமையிலிருந்து மாற்றி ஆண்டவரே மற்றவர்களுக்கு புரோஜனம் உள்ள நிலைமையில் என்னை வைங்க ஆண்டவரே, என்னை மற்றவர்களுக்கு புரோஜனம் உள்ள ஒரு மரமா, பயனுள்ள மரமா, மற்றவர்களும் என்னிடம் வந்து அந்த கனிகளை பறித்து புசிக்கத்தக்கதான ஒரு அனுபவத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி என்ன பண்ணிச்சான், லிட்ரலாக கதறி கதறி ஆண்டவர்கிட்ட அழுக ஆரம்பிச்சதான். இதை அழுது 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 ஆரம்பிக்கோன்னு அதில் மரப்பட்டைகள் எல்லாம் வெடிப்பு உண்டாக்கப்பட்டதாம். என்னாச்சு, மரப்பட்டைகள் எல்லாம் வெடிப்பு உண்டாகப்பட்டதாம். அந்த வெடிப்பு உண்டான உடனே அதில் இருந்து என்ன வந்ததுன்னா, தண்ணீர் வந்ததாம். என்ன வந்தது, தண்ணீர். அந்த தண்ணீரை தான் லிட்டரலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கண்ணீர் அப்படின்றாங்க. அதனுடைய கண்ணீரை தண்ணீர் மாதிரி வெளியில் வர ஆரம்பிச்சுதான். வெளியில் வந்த அது கதறி ஆரம்பித்து அதனுடைய பட்டைகள் எல்லாம் உரித்து, அதனுடைய பட்டைகள் எல்லாம் என்ன ஆகுது, வெடிப்பு உண்டாகும் போது அதில் இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் வெளியில் வர ஆரம்பித்த உடனே சுற்றிலும் இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் பார்த்தீங்கன்னா ஒரு நறுமணம் வீச ஆரம்பிச்சுதான். என்ன வீச ஆரம்பிச்சது, நறுமணம். எப்போ என்ன வாசனையாக இருக்குது, எப்படி ஒரு வாசனை, இந்த வாசனை எங்கேருந்து வந்தது, இப்படிப்பட்ட ஒரு நறுமண வாசனையை பார்த்ததே இல்லையே, இது யாரிடமிருந்து வந்தது, எங்கேருந்து வந்ததுன்னு சொல்லி ஜனங்கள்லாம் அங்கேயும் இங்கேயும் ஓடி ஓடி போனாங்களாம். கடைசியில் ஓடி ஓடி பார்த்தவங்க கடைசியில் எங்கே போய் நின்னாங்களாம், இந்த மரத்துன்ட்டு தான் போய் நின்னாங்களாம். அதனுடைய கண்ணீர் அப்படியே என்னவா மாறிச்சான், அப்படியே பிசின் போல அது வெளியே அப்படியே வந்துதான். அதை பார்த்தோன்னா, ஆஹா இங்கேருந்து தான் இந்த வாசனை வருதா, அப்போ என்ன பெரிய வாசனை, எவ்வளோ பெரிய நறுமணம்னு சொல்லி அதில் இருக்கக்கூடிய பிசினை என்ன பண்ண ஆரம்பிச்சாங்களாம், பீத்து எடுக்க ஆரம்பித்தார்களாம். ஏன்னா அந்த அளவுக்கு வாசனை உள்ளதான்னு தெரியப்பட்டதாம். நம்ம கூட அநேக நேரங்களில் இப்படி தான் ஆண்டவர்கிட்ட நம்ம கதறி இருப்போம், ஆண்டவரே எனக்கு கொடுத்தீங்களே வாக்கு தத்துவம், அதை எப்போ ஆண்டவரே எனக்கு நிறைவேற்ற போறீங்க, எந்த சூழ்நிலையை எனக்கு நிறைவேற்ற போறீங்கன்னு சொல்லி நம்ம கதற ஆரம்பிச்சிருப்போம், கதறிக்கிட்டே இருப்போம். ஆனால் ஆண்டவர் நிச்சயமாகவே என்ன பண்ணுவார், ஒரு நாளிலே உங்களுடைய கண்ணீரை துடைக்க வல்லவராய் இருப்பார். அதுதான் தேவாதி தேவனுடைய திட்டமாய் இருக்கிறது. அப்படிதான் இந்த மர்மரமும் என்ன பண்ணிச்சான், கதறி அழுதான்னு அதில் வெளியிலேருந்து இந்த பிசின் வர ஆரம்பித்துதான். அந்த பிசின், அந்த வெளியில் வர அந்த கண்ணீருக்கு தான் வேதாகமத்தில் கொடுத்த பொருள் என்னன்னா வெள்ளை போலம். அதுதான் என்னது, வெள்ளை போலம். இந்த வெள்ளை போலம் தான் இருக்கிறதுலே மிகவும் காஸ்ட்லியான ஒன்று. 1 கிராம் 8000 ரூபாய்க்கு விற்கும். எவ்வளோ இருக்குது, 1 கிராமே 8000 ரூபா. தங்கத்தை விட மிகவும் விலை உயர்ந்தது. எதை விட, தங்கத்தை விட விலை மதிப்புள்ளது தான் இந்த என்னது, இதனுடைய செடி. அதனால ஒரிஜினல் இந்த மரத்தினுடைய விலை என்னன்னா 1.25 கோடி வரைக்கும் இருக்குமா. 1.25 கோடி. அப்புறம் இந்த மரம் இது இந்த வாசனை நறுமணம் பார்த்தீங்கன்னா இது எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கல்ஃப் கண்ட்ரீஸ்லலாம் இதை விற்கிறாங்களாம். இதை விற்கும் போது அதில் லேபிளே எப்படி தான் ஒட்டியிருப்பாங்களா, டியர்ஸ் ஆஃப் மிர் அப்படின்னு போட்டிருப்பாங்களா. டியர்ஸ்னா மர்மரத்தின் கண்ணீர் அப்படின்னே போட்டு தான் விற்பாங்களாம். அப்படி தேவனிடத்தில் அநேக தரம் நம்மளுடைய வாக்கு தத்தங்களையும், நம்மளை ஒதுக்கப்பட்டவர்களாய், நம்ம நிராகரிக்கப்பட்டவர்களாய், வேண்டாம் என்று எண்ணும் பொழுது கூட தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, எப்போ நீங்கள் வேணாம், எப்போ நீங்கள் ஒதுக்கப்பட்டவர்களாக இருக்கிறீங்களோ, எப்போ நீங்கள் புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீங்களோ, அப்போ தேவனுடைய பார்வையில் நீங்கள் விலையேற பெற்றவர்களாக இருக்கிறீர்கள் என்று எண்ணிக்கொள்ளுங்கள். மனிதர்கள் ஒதுக்கலாம், மற்ற சூழ்நிலைகளை உங்களை ஒதுக்கலாம், ஆனால் தேவாதி தேவன் உங்களை நேசிக்கிறவாகவே இருக்கிறார். எப்படி அந்த மர்ம
மர்மரத்துக்கு ஒரு நேரம் வந்ததோ, அந்த நேரத்திலே அது எப்படி பயனுள்ளதாய் மாறினதோ, அப்படியே நம்முடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை வைத்திருப்பார். அந்த நேரத்தில் நாமும் எப்படி இருப்போம்? பயனுள்ளவர்களாய், தேவனுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் நாமும் மாற முடியும். இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்க. இந்த மர்மரம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இந்த வெள்ளைப்போளம். அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? வெள்ளைப்போளம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வெள்ளைப்போளம் பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேதத்தில் யோசேப்பை சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? யோசேப்பு. இப்போ யோசேப்புக்கு உதாரணம் பாருங்கள். ஆதியாகமம் 37:25 எடுத்து வாசிங்க பார்ப்போம். ஆதியாகமம் 37:25 படிங்க. பின்பு அவர்கள் போஜனம் செய்யும்படி உட்கார்ந்தார்கள். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுக்கும் போது இதோ கீலேயாத்திலிருந்து வருகிற இஸ்மவேலருடைய கூட்டத்தை கண்டார்கள். அவர்கள் எகிப்துக்கு கொண்டு போகும்படி கந்த வர்க்கங்களையும் பிசின் தைலத்தையும் வெள்ளை போலத்தையும் ஒட்டகங்கள் மேல் ஏற்றிக்கொண்டு வந்தார்கள். இந்த யோசேப்பை சகோதரர்கள் யார் கையில வித்தாங்களாம்? இந்த பரிமள வர்க்கம், இந்த வெள்ளை போலம், இதை விற்கிறாங்கல்ல, அந்த மீதியானவர்கள் கைகளுக்கு தான் என்ன பண்ணாங்க? யோசேப்பை சகோதரர்கள் என்ன பண்ணாங்க? விற்றார்கள். அப்ப யோசேப்பு விற்கும் பொழுது அவனுக்கு அங்க கசப்பு நேரிட்டது. அவங்களுடைய சகோதரர்கள் அவனை விற்கும் போது அவனுடைய மனம் எப்படி இருந்திருக்கும்? சந்தோஷமா இருந்திருக்குமா? இல்லை, ரொம்ப எப்படி இருக்கும்? வருத்தப்பட்டிருக்கும், மன கசந்து இருக்கும் இல்லையா? அப்போ அந்த இடத்துல அவனுக்கு ஒரு கசப்பு ஆரம்பித்தது. ஆனால் தேவன் அந்த கசப்பை எப்படி மாற்றுகிறார்? திருப்பியும் அதை ஆனந்தமாக மாற்றுகிறார். எப்படி மாற்றுகிறார்? எடுத்து வாசியுங்கள். அடுத்தது பாருங்க, ஆதியாகமம் 43:11. அதற்கு அவர்கள் தகப்பனாகிய இஸ்ரவேல், அப்படியானால் ஒன்று செய்யுங்கள். இந்த தேசத்தின் உச்சிதமான வஸ்துக்களில் கொஞ்சம் பிசின் தைலமும் கொஞ்சம் தேனும் கந்த வர்க்கங்களும் வெள்ளை போலமும் தெரப்பிந்து கொட்டைகளும். அங்க அண்டர்லைன் பண்ணுங்க, என்ன கொடுத்திருக்கு? வெள்ளை போலமும். அப்ப அங்க வந்து யாரு? அந்த யோசேப்புக்கு தகப்பனாகிய யாக்கோபு என்ன கொடுத்து அனுப்புறாரு? வெள்ளை போலம். முதல் வெள்ளை போலம் விற்கிறவங்கள்ட்ட அவனை விற்கும் போது கசப்பு ஆரம்பித்தது. இப்ப அவருடைய தகப்பன் அவனுக்கு என்ன கொடுத்து அனுப்புறாரு? அந்த வெள்ளை போலத்தை கொடுத்து அனுப்பின உடனே அந்த கசப்பு இந்த கசப்பை என்னவா மாற்றினது? மதுரமாக மாற்றினது. எடுத்து வாசியுங்கள். யாத்ராகமம் 15:24-25. படிங்க. 15:24-25. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீராய் மாறிற்று. இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேக்கு விரோதமா என்ன பண்ணாங்க? முறுமுறுத்தாங்க. அங்க போகும்போது வனாந்தத்து தண்ணி ரொம்ப கசப்பா இருந்தது. இப்ப நம்ம வந்து ஒரு ஒருமை பன்மைன்னு நம்ம சொல்லுவோம், சிங்குலர் ப்ளூரல் அப்படின்னு நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவோம். தமிழ் அது ஒருமை பன்மை அப்படின்னு சொல்லுவோம். இப்ப ஒரு மரம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஒரு மரம் அங்க இருக்கு பாருங்க. மர்னா என்னதுன்னு சொன்ன உங்களுக்கு? மர்னா என்னது? கசப்பு. மர்னா என்னது? கசப்பு. ஒரு மர்மரம் இருந்தா அது வந்து மர் அப்படின்னு சொல்லுவோம். ஒரே ஒரு மர்மரம் இருந்தா அது என்னன்னு சொல்லுவோம்? மர். அந்த மரத்துக்கு பேர் என்னதான்? மர். இப்ப நிறைய மர்மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, பல மர்மரம் இருக்கு. அப்ப அதுக்கு பேர் என்ன? மாறா. அதுக்கு பேர் என்னது? மாறா. அவங்க வந்து ப்ளூரல்ல ஏஹெச் சேர்த்து போட்டுக்குவாங்க, மாறா அப்படின்னு போட்டுக்குவாங்க. அப்ப இப்ப அங்க என்ன? அப்ப அவங்க பார்த்தாங்க அந்த இடம் முழுக்க என்ன மரங்களால நிறைக்கப்பட்டிருந்தது? என்ன மரம் வளர்ந்திருந்தது? மர்மரம். இப்ப அங்க அந்த தண்ணீர் எப்படி இருந்தது? அப்ப அங்க தண்ணீர் எப்படி இருந்திருக்கும்? கசப்பா இருந்திருக்கும். அப்ப ஆண்டவர் வந்து மோசேக்கு என்ன சொன்னாரு? மர்மரத்தை வெட்டி, ஒரு மரத்தை கிளையை வெட்டி எதுல போட சொன்னாரு? தண்ணீர்ல போட சொன்னாரு. யோசித்து பாருங்க, தண்ணீரே கசப்பா இருக்கு, அந்த மரம் எப்படிப்பட்ட மரம்?
மிகவும் கசப்பு வாய்ந்த மரம். அது வாயிலேயே வைக்க முடியாத அளவுக்கு கசப்பு. அப்போ ஒரு கசப்பை தூக்கி இன்னொரு கசப்புக்குள்ளார போடணும் அப்படின்னு சொன்னால் யாராவது அது கீழ்ப்படிய முடியுமா? ஆனால் மோசே உடனே கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன பண்ணாரு? கீழ்ப்படிந்தார். அந்த ஒரு கசப்புள்ள மரத்தை வெட்டி இன்னொரு கசப்புள்ள நீரில் போடும் பொழுது அந்த கசப்பு எப்படிவாய் மாறினது? மதுரமாய் மாறினது. அப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக நிறையில நம்ம ரொம்ப கசப்பு நிறைந்ததாக இருக்குது பிரதர். என்னுடைய வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னுடைய வாழ்க்கை மிகவும் கண்ணீரான சூழ்நிலை நான் இருக்கிறேன், நான் எப்படி இது கடந்து போகிறதுன்னு தெரில அப்படின்னு நீங்கள் சொன்னால் தேவன் உங்களுக்கு அந்த எல்லா சூழ்நிலையும் அந்த எப்படி மாறாவின் நீரை மதுரமாய் மாற்றின தேவன் உங்களுடைய கசப்பான வாழ்க்கையிலிருந்து, உங்களுடைய கண்ணீரின் வாழ்க்கையிலிருந்து, நீங்கள் புறக்கணிக்கப்பட்ட வாழ்க்கையிலிருந்து உங்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையை தர வல்லவராய் இருக்கிறார். அப்படி என்றால் மாறாவின் எப்படி நீரை மதுரமாய் மாற்றினவர் உங்கள் வாழ்க்கையும் எப்படி மாற்ற வல்லவராய் இருக்கிறார்? மதுரமாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். இதுதான் மர்மரத்தினுடைய இந்த வெள்ளை போலத்தை பற்றின ஒரு இதில் வேதத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு அடையாளம். இந்த மர்மரம், இந்த வெள்ளை போலம் வேற எங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா இயேசு பிறந்த உடனே என்னென்ன கொண்டு வந்து கொடுத்தாங்க? வெள்ளை போலம், தங்கம், அப்புறம் பொன் இல்லை தூப வர்க்கங்கள், சுகந்த வாசனை உள்ள பொருட்கள், 3 பொருட்கள் கொடுத்தாங்க. இதில் எது ரொம்ப காஸ்ட்லி? வெள்ளை போலம். அதுக்கப்புறம் தான் எது? தங்கம். அதுக்கப்புறம் தான் என்னது? அந்த சுகந்த வாசனைக்குள்ள நறுமணம். அப்போ பாருங்கள் ஆண்டவருக்கு எப்படிப்பட்ட ஒரு கிஃப்ட். அப்போ அந்த வெள்ளை போலம் அப்படிங்கிறது ஆண்டவருக்கும் அது என்ன இருக்குது அந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்புறம் வேறு யாருக்கு பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு சொன்னேன்? யோசேப்புக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்டதை இதை அடையாளப்படுத்துகிறது தான் என்ன அப்படின்னா வெள்ளை போலம். இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கற்கள். எடுங்க, இதான் அந்த பிசின். அதை எடு. இதுதான் நான் சொன்னேன், அந்த மர்மரத்தினுடைய என்னது? பிசின். இதை தான் எப்படி இருக்குமா? வாசனை உள்ளதா, நறுமணம் உள்ளதா இருக்கும். இதை தான் அவங்க எடுத்து என்ன பண்ணுறாங்க? அந்த வெள்ளை போலத்தை தயாரிக்கிறாங்க. 1 கிராம் வெள்ளை போலமே மிகவும் எப்படி இது? தங்கத்தை விட காஸ்ட்லி. எதை விட காஸ்ட்லி? தங்கத்தை விட காஸ்ட்லியானது தான் என்னுடைய தேவாதி தேவன் ராஜாதி ராஜா பிறந்தவுடன் கொண்டு வந்து காணிக்கையாக கொடுத்தார்கள். அப்படிப்பட்டவர் தான் அவர். அடுத்தது போடுங்க. இப்போ தூபத்திற்கான நறுமண பொருட்கள் இதில் நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா கோமேதக கற்கள். அடுத்தது என்னது? ரத்தின கற்கள். எடுத்து வாசிங்க. வெளிப்படுத்தல் 21:12 21:11 சாரி. அதன் பிரகாசம் மிகவும் விலையுயர்ந்த ரத்தின கல்லை போலவும். அண்டலைன் போலுங்க. அதன் பிரகாசம் எதனுடைய பிரகாசம்? பரலோகத்தினுடைய பிரகாசம். எப்படி இருக்குதா சொல்லுங்க? மிகவும் விலையுயர்ந்த ரத்தின கல்லை போலவும், ரத்தின கற்களை போலவும், அப்புறம் கோமேத கற்களை போலவும் எப்படி இருக்கான்? இருக்கு. அப்ப இந்த கற்கள் எதற்கு ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது என்றால் பரலோகத்துக்கு ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது. எதற்கு ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது? பரலோகத்துக்கு ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது. இப்போ நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம்? எதுக்காக நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம்? பூமியில் என்ன நோக்கத்துக்காக வாழ்ந்துட்டுருக்கோம்? எல்லாரும் நோக்கமே இல்லையா யாருக்கும்? வேலைக்கு போகணும், குடும்பத்தை கவனிக்கணும், சாப்பாடு, பிள்ளைங்களை கவனிக்கணும், படிக்க வைக்கணும், அது மட்டுமே நோக்கமா? பிரதான நோக்கம் என்ன? நம்ம படைக்கப்பட்டதே தேவனை துதிப்பதற்காகவே படைக்கப்பட்டது. நான் ஒரு தடவை ஒரு பிரசங்கத்தில் கேட்கும்போது ஒரு பாஸ்டர் சொன்னார், நீங்கள் எதற்காக படைக்கப்பட்டீர்கள் அப்படின்னும் போது எல்லாரும் அப்படியே நிற்கும்போது, அப்போ அவர் உங்கள் சிறந்த நோக்கம், உங்களை ஆண்டவர் படைச்சிருக்க காரணமே எதுக்கு தான்? ஆண்டவரை துதிக்க. அதை நீங்கள் உங்கள் பைபிளில் எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னார். நான் அது எப்போயோ எழுதினது பைபிளில். நான் அதை அடிக்கடி நினப்பேன். அது திறக்கும் போதெல்லாம் அதை முதல்ல பார்ப்பேன். தேவனுக்காக நம்ம எதுக்கு படைக்கப்பட்டோம்? ஆண்டவரை துதிக்க தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம்? படைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த துதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம். அப்புறம் கடைசியாக நம்ம வாழும்போது எங்கே தான் போகணும்னு ஆசைப்படுறோம்? எல்லாரும் எங்கே போகணுன்னு ஆசைப்படுறீங்களா? பரலோகம். நிச்சயமாக எல்லாரும் என்ன பண்ணுவோம்? எல்லாரும் பரலோகம் போயிடுவோமா? எல்லாரும் நிச்சயமாக போவோமா? சொல்லுங்க, என்ன சந்தேகமாக? எல்லாரும் இயேசுவை சொந்த இரட்சகராக விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள், பிதாகுமாரன் பரிசுத்த ஆவினாலே ஞானஸ்நானம் பெற்றவர்கள், கண்டிப்பாக அவரை அறிந்து கொண்டவர்கள், விசுவாசித்தவர்கள் எங்கே போவோம்? அதில் சந்தேகமே வேணாம். எங்கே போவோம்? நிச்சயமாக பரலோகம் போவோம். இந்த பரலோகத்துக்கு போகிறதுக்காக தான் நம்ம இத்தனை விதமான காரியங்கள், இவ்வளோ பிரசங்கம், இவ்வளோ விதமான நிறைய பாடல்கள், எத்தனையோ மெசேஜஸ், எத்தனையோ மீட்டிங்ஸ், எத்தனையோ சாட்சிகள், இதெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் இல்லை? இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஏற்கனவே இது நம்ம பாஸ்டர் நடத்தியிருக்கிறாரு. இருந்தாலும் நான் ஒரு சின்ன அதுலேருந்து ஒரு காரியத்தை எடுத்து சொல்கிறேன். என்னென்னா ஆவி, ஆத்மா, சரீரம். எல்லாத்துக்கும் தெரியும். ஆவி,
ஆத்துமா சரீரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ வந்து எல்லாருக்குமே ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாரையும் இது இருக்குது இல்லையா? ஒவ்வொரு மனிதனுக்கும் என்ன இருக்குது? ஆவி இருக்குது, ஆத்துமா இருக்குது, அப்புறம் என்ன இருக்குது? சரீரம் இருக்குது. இப்போ நம்ம மரித்தவுடன் சரீரம் எங்கே போயிடும்? மண்ணுக்கு போயிடுதும். ஆவி எங்கே போகும்? ஆவினா உயிர் எங்கே போயிடுது? தேவனிடத்தில் போயிடுது. இந்த ஆத்துமா எங்கே போகுது? இந்த ஆத்துமா எங்கே போகிறதுக்கு தான் நம்ம பிரயாசப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த ஆத்துமா எங்கே செல்கிறது என்பதற்கு தான் நாம் இவ்வளவு பிரயாசங்கள் பட்டு கொண்டிருக்கிறோம். விசுவாசத்தோடு வாழணும், சாட்சியாய் வாழ வேண்டும், மற்றவர்களுக்கு அன்பாய் இருக்க வேண்டும் இல்லையா? எத்தனை காரியங்களை நம்ம பின்பற்றோம். இதெல்லாம் எதற்காக? நம்மளுடைய ஆத்துமா எங்கே செல்கிறது என்பதற்காக தான். இந்த ஆத்துமாவை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, உள்ளான மனுஷன். எப்படி சொல்லலாம்? உள்ளான மனுஷன். இன்னொன்று எப்படி சொல்கிறான் அப்படின்னா, ஆவி மனுஷன். ரெண்டு விதமாக சொல்லலாம். ஒன்று என்ன சொல்லுங்கள்? உள்ளான மனுஷன். இன்னொன்று என்னது? ஆவி மனுஷன். இது ரெண்டு தான். இப்போ நீங்கள் சொன்னீங்க சரீரம் மரித்த உடனே எங்கே போகுது? மண்ணுக்கு போயிடுது. இது ஆவி எங்கே செல்கிறது? தேவனிடத்திற்கு. ஆவினா என்னது? உயிர். ஆவினா என்னது? இதனால் தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒரு உதாரணத்தை எடுத்து காட்டுறேன், அப்போ உங்களுக்கு நிச்சயமாக புரிஞ்சிடும். அப்போ வந்து உயிர் வந்து தேவனிடத்தில், ஆவி. இப்போ ஆத்துமா தான் எங்கே போகுது? ஆத்துமானா யார்? இப்போ நான் இருக்கிறேன், வெளியில் என்னை பார்க்குறீங்க, ஆனால் எனக்கு என்ன இருக்குது? ஒரு இன்சைட் உமன் இருக்கேன். எனக்குள்ளார ஒரு உள்ளான மனிதன் இருக்கிறான். என்ன மனிதன் அது? ஆவி மனிதன். மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், ஆனால் கர்த்தரோ எதை பார்க்கிறாரு? இருதயத்தை பார்க்கிறார். அந்த ஆவி மனுஷனை பார்க்கிறார் ஆண்டவர். அதை வைத்து தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? எல்லாவற்றையும் நிதானித்து அறிகிறவராக இருக்கிறார் இல்லையா? இப்போ இந்த சரீரம் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இதில் அறிவு இருக்குது, விருப்பம் இருக்குது, அடுத்ததுன்னு இருக்குது உணர்ச்சி. 3 காரியம். என்னென்ன காரியம் சொல்லுங்கள்? அறிவு, விருப்பம், அப்புறம் என்னது? உணர்ச்சி. இப்போ நம்மளுக்கு எல்லாம் அறிவு இருக்குதா? இப்போ வந்து தீ இருக்குது, நெருப்பு வந்து கொதிச்சுட்ருக்கு, நம்ம போய் கையை வைப்போமா? சொல்லுங்கள். என்ன இருக்குது? அறிவு. தொட்டால் என்ன ஆகிடும்? சுட்டுடுவோம்னு தெரிஞ்சிடும். விருப்பம் இருக்கா? விருப்பம் இல்லையா? என்ன சாப்பிடணும், என்ன ட்ரெஸ் போடணும், எப்படி இருக்கணும், எப்படி நடக்கணும், விருப்பம் இருக்கா இல்லையா? நிச்சயமாக இருக்கும். இருக்கா? விருப்பம் இருக்கா? எல்லாத்துக்கும் இருக்கா? இருக்குது. அதுமாதிரி உணர்ச்சி இருக்கா? இருக்குது. ஏதோ ஒரு கஷ்டம் வரும்போது சிரிச்சுக்கிட்டு இருக்கோமா? சொல்லுங்கள். தானாக என்ன பண்ணுவீங்க? அழுக ஆரம்பிச்சுடுவீங்க. நல்லா கிள்ளி பாருங்கள், வலிக்குதா இல்லை அப்படியே சும்மா இருக்கான்னு. ஒரு கொசு கடிச்சோடனே என்ன பண்ணுறோம்? நம்ம டக்குன்னு அடிக்கிறோம். அப்போ உணர்ச்சி இருக்குது. அப்போ சரீரத்துக்கு இந்த 3 இருக்குது. என்ன இருக்குது? அறிவு இருக்குது, விருப்பம் இருக்குது, உணர்ச்சி இருக்குது. இது 3 எப்படி இருக்குதோ இது அப்படியே எதுக்கு இருக்குது? ஆத்துமாவுக்கும் இருக்கிறது. எதுக்கு இருக்குது? ஆத்துமாவிற்கு இருக்குது. சொல்லப்போனால் சரீரம் எங்கே செத்து எங்கே போகுது? மண்ணுக்கு போகுது. அப்போ கண்டிப்பாக இது 3 அதுக்கு இல்லை. எதுக்கு தான் இருக்குது? ஆத்துமாவிற்கு தான் இருக்குது. எதுக்கு இருக்குது? ஆத்துமாவிற்கு. எடுத்து வாசியுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 19 to 28 வரை. லூக்கா மெதுவாக வாசிங்க, அதில் நிறைய காரியம் இருக்குது, சொல்லும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். லூக்கா 16. இது எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு இதுதான், பாகம்தான், எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு பகுதி. ஆனால் இதில் நான் சொன்ன 3 காரியம் என்னென்ன சொன்ன சொல்லுங்கள் பார்ப்போம். அறிவு, உணர்ச்சி, அப்புறம் என்ன? விருப்பம். அறிவு, விருப்பம், உணர்ச்சி. இது 3 எதுக்கு இருக்குன்னு சொன்னேன்? ஆத்மாக்கு. ஆவி இருக்குது, ஆத்மா, சரீரம், ஆவி, ஆத்மா. சரீரம் எங்கே போகுது? மண்ணுக்கு போகுது. ஆவி எங்கே போகுது? அதுக்கு தான் உயிர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஆத்மா தான் என்னன்னு சொன்னேன், அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுங்கள் பார்ப்போம். உள்ளான மனுஷன். அந்த உள்ளான மனுஷன் எங்கே போகிறான், எங்கே போகிறதுன்னு தான் இவ்வளோ நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம். அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். எடுத்து வாசிங்க. ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வரனுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாய் இருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. இது உலகத்துல, பூலோகத்துல இருக்கும் போது நடந்தது. ஐஸ்வர்யவான் இருக்கா, இன்னொருத்தன் யாரு? லாசர். ஐஸ்வர்யானா மிகவும் செல்வந்தன். லாசர் எப்படி இருந்தானா? ரொம்ப
என்ன சொல்றது, ஒரு பிச்சைக்காரன் மாதிரி வெளியில உட்காந்துருந்தான்னு சொல்லலாம் இல்லையா. அவன் போடுற அவன் சாப்பாட்டு மேஜிலேருந்து விழுற துணிக்கை எடுத்து சாப்பிடலாமான்னு அந்த அளவுக்கு அவனுக்கு ரொம்ப வேதனை நிறைந்தவனாய் வாழ்ந்தான். பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான்.